நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி நடப்பு ஆண்டில் 5வது முறையாக முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சி அளிக்கிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே லாலாப்பேட்டையில் உள்ளது வீராணம் ஏரி. இந்த ஏரி கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய நீர் ஆதாரமாகவும் விவசாய பயன்பாடு மற்றும் உள்நாட்டு மீனவர்கள் வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது. இந்த ஏரியின் மூலம் 34 பாசன மதகுகள் வழியாக 44,856 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இது தவிர சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 73 கன அடி அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த ஏரியானது கடந்த ஜூலை 25ஆம் தேதி 4வது முறையாக நிரம்பியது. இதற்கிடையே தற்போது இன்று காலை நிலவரப்படி வீராணம் ஏரி 5வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் நடப்பாண்டில் 5வது முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில், கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. அதன் காரணமாக அணையிலிருந்து கடந்த மாதம் 20ஆம் தேதி சுமார் 30,000 கன அடி முதல் 1,00,000 கன அடி வரை கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறந்து விடப்படுகிறது. இதனால் கீழணையிலிருந்து பல்வேறு ஓடைகள் மதகுகள் வழியாக வீராணம் ஏரிக்கு 700 கன அடி நீர் வரத்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக வீராணம் ஏரி தற்போது 5வது முறையாக முழு கொள்ளளவான 47.50 அடியை எட்டியுள்ளது. தொடர்ந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 73 கன அடி அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக விஎன்ஸ் வழியாக திறந்துவிடப்படும் உபரி நீர் தற்போது நிறுத்தப்பட்டு ஏரியில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நீர் விவசாய தேவைக்காக பயன்படுத்தப்படும். மேலும் சென்னை குடிநீர் உள்ளிட்ட விவசாய தேவைகளுக்கு மட்டுமே தற்போது வரை நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் ஏரியின் பாதுகாப்பு கருதி அதிகாரிகள் ஏரியின் மதகு கரைகளை ஆய்வு செய்து வருகின்றனர் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம்.